ரெண்டாவது, அவங்களால தொட முடியாத உயரத்தை தன்னோட ஜூனியரை வச்சு அடைய பார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி. எனக்கும் அப்படிதான். நான் காதலிச்சது உன்கிட்ட இருக்கிற அந்த கேம, நீ காதலிச்சது கேம சொல்லி கொடுக்கிற என்ன. இங்க ஆசை ஜெயிச்சு ஆம்பிஷன் காணாம படிச்ச. இதுக்காகவா நீ உங்க வீட்டுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு போராடி வந்து விளையாடிக்கிட்டு இருக்க? கேமுக்காக எல்லாத்தையும் இழக்க துணிச்ச நீ இன்னைக்கு காதலுக்காக கேமையே இழக்க பாக்குறியதனா? இந்த காதல் கத்திரிக்காலாம் வரும் போகும். ஆனா நீ அடைய போற புகழ் காலத்துக்கும் நிற்கும். நீ ஒரு நேஷனல் லெவல் பேட்மிண்டன் பிளேயர். முதல்ல உன் போக்கஸ் கேம்ல காட்டு. உன் கோலை ரீச் பண்ண. அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது நினைக்காதது எல்லாம் உன் பின்னால வரும். அப்படி இல்ல எனக்கு காதல் தான் முக்கியம்னா இனிமே என்கிட்ட பேசாத, பிராக்டிஸ்க்கும் வராத. லைஃப்ல நான் ஆசைப்பட்டது பேட்மிண்டன். அதுக்கப்புறம் நீங்க. நான் என்னோட கேமை வின் பண்ணிட்டா என்னோட காதலும் ஜெயிச்சிரும். ரெண்டுத்திலுமே ஜெயிச்சு நான் காட்டுறேன். பூஜை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுல்ல? என்ன பொண்ணுங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகாததுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ணி, அந்த அம்மன் போட்டிருந்த நகையெல்லாம் பாத்தீங்களா? அம்மாடி, எவ்வளோ நகைங்க! அதுலயும் அந்த வைர முகத்தி ஜொலிச்சு ஜொலிப்பு இருக்கே, அப்பா நினைக்கும் போதே கண்ணெல்லாம் கூசுதண்ணி. ஆத்மா, கோவில்ல எவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு நீ அம்மன் போட்டிருந்த நகையை மட்டும் பார்த்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கியே, உன்னை எல்லாம் நான் என்னன்னு சொல்றது? நான் என்ன உங்களை வாங்கி கொடுங்கன்னு கேட்டனா? கேட்டதா உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? என் தலை எழுத்து. நான் ஆசைப்பட்டத பார்த்துதான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனோ, எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரி பத்மா, அதை விடு. சாப்பாடு எடுத்து வை எல்லாருக்கும். போ. சரிங்க அண்ணி. பெரியம்மா, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க பெரியம்மா. ஏய் சிவா, அண்ணி, இவ்வளவு அவசரமா எங்க போற? சாப்பிட்டு போப்பா. இதோ வந்துடுறேன் அண்ணி, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரி அண்ணி. அண்ணி. என்ன பத்மா? அண்ணி, நேத்து அப்பளெல்லாம் காய வச்சோம்ல, அது எந்த டப்பால நீ எடுத்து வச்சீங்க? அத மேல எடுத்து வச்சிருக்கேன். இரு, நான் எடுத்து தரேன். வாங்க.
ஜானகி விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற சந்தோஷத்துல இருக்கா. இப்ப அணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா அது அவளால தாங்க முடியாதே. விளக்க அணைச்சு சோதிக்கிறியா? என் ஜானகி நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். ஏங்க, ஆ? நல்ல வேலை விளக்கு அணையில. அணைஞ்சிருமோன்னு நினைச்சு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். அப்பா, என்ன கொஞ்சம் இருக்கு, இருங்க நான் என்ன ஊத்துறேன். நாளையோட இந்த விளக்கு பூஜை முடியுது. அது வரைக்கும் இதை அணியாம பாத்துக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஜானகி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. மாயா, என்னதானா, நீ இன்னும் தூங்கலையா? நீயும் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா? சொல்லு, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அது வந்து காதல பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு என்ன திடீர்னு அதுல சந்தேகம்? உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சும்மா சொல்லு. அப்போ உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நீ அமெரிக்காவிலயும் இருந்திருக்க, இங்கேயும் இருக்க. நீ சொன்னா கொஞ்சம் வேலிடா இருக்கும். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் தான் காதல். மிஸ்ஸிங்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே மாயா. ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறப்போ இல்ல நம்மளோட இருக்கிறப்போ அவங்களோட அருமை தெரியாம நம்ம சுதந்திரம், நம்ம சந்தோஷம், நம்ம ஐடியாலஜின்னு பிலாசபிலாம் பேசுவோம். ஆனா அதே அவங்க நம்ம பின்னாடி சுத்துறத விட்டாலோ நம்மள அவாய்ட் பண்ணாலோ நமக்கு ஒரு
ஃபீலிங் வரும் பாரு, அதுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் தான் காதல்னு நினைக்கிறேன். அப்போ மிஸ் பண்ணாதான் லவ் வருமா? மிஸ் பண்றப்போதான் லவ் ஃபீல் ஆகும்னு சொல்றேன். ஆ, நம்ம லவ் உண்மையா இருந்தா நம்ம ஏன் அவங்கள மிஸ் பண்ண போறோம்? அவங்களே நம்மள அவாய்ட் பண்ணாலும் நாம அவங்க பின்னாடியே போறது தானே உண்மையான காதல். அது காதல் இருக்கிறவங்களுக்கு. நான் சொல்றது காதல் இல்லாதவங்களுக்கு. மிஸ் பண்றப்போதான் காதல் வரும்னு சொல்றியா? அப்போ அவங்களுக்கும் காதல் வந்துரும்ல? நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் காதல் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ற மாயா? நம்மள நேசிச்சவங்க நாம அவங்கள நேசிக்கலனாலும் நம்மள மறந்தெல்லாம் போயிட மாட்டாங்க. காதல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது தானா. அது அவங்க சூழ்நிலை, விருப்பம், மனநிலை இத பொறுத்துதான் அமையும். நாம நேசிக்கிறவங்க நம்மள நேசிக்கலனாதான் பிரச்சனையே. அப்படி சொல்ல முடியாது. நீ இல்லாதப்போ உன்னோட அப்சன்ஸ ஏத்துக்க முடியாம அவங்க உன்னை நேசிக்க ஆரம்பிக்கலாம். சான்சஸ் அது. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது உணர முடியாதது இல்லாதப்போ உணர முடியும்னா அது காதல் ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது உணர முடியாதது இல்லாதப்போ உணர முடியும்னா அது காதல் ஒண்ணுதான். ஜானகி எதையோ மனசுல வேண்டிக்கிட்டு இப்படி தீவிரமா விரதம் இருக்கா. ஆனா என்ன காரணத்தினாலோ அணையா விளக்கு அணைஞ்சு போச்சு. இது தெரிஞ்சா அவ உடைஞ்சு போயிடுவா. அவ வேண்டிக்கிட்டதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே. என்ன வேண்டிக்கிட்டான்னு கேட்கவும் கூடாது. அப்படி என்ன அவ மனசுக்குள்ள நினைச்சு இந்த பூஜையை பண்றா? அணையா விளக்கு அணையுதுன்னா என்ன காரணம்? ஏங்க, நீங்க எங்க இருக்கீங்களா? ரூம்ல இருக்கீங்கன்னு நினைச்சு நான் அங்கெல்லாம் பாத்துட்டு வரேன். சரி சரி, இந்தாங்க, சூடா இருக்கு. இப்ப நீ விரதம் வேண்டுதல்னு நிறைய வேலையா இருக்கு. உனக்கு ஓய்வே இல்லை. அதுல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா என்ன? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு எந்த வேலை இருந்தாலும் எப்பவுமே உங்களை பாத்துக்கிறது தாங்க எனக்கு சந்தோஷமே. நாளைக்கு கடைசி நாள் பூஜை. விளக்கு அணியாம எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா நான் நினைச்சது நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். கவலைப்படாத ஜானகி, கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். அது மட்டும் நடந்தா போதுங்க. எனக்கு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத. நீ போய் வேலை பாரு. நீ ஒன்னு நினைக்கிற, அந்த அம்பாள் ஒன்னு நினைக்கிறா. எதுக்காகவோ உன்னை அவ சோதிச்சு பார்க்கறா. ஆனாலும் சரி, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உன்னோட பக்தி அதை நடத்தி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உனக்கு துணையா இருப்பேன் ஜானகி.
என்னதான் அவர் என் கோச்சா இருந்தாலும் நான் மேட்சுக்கு வரலனதும் வீடு செவரேறி குதிச்சு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுமா என்ன? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்க் அவர் எடுத்திருக்காருன்னா அது அவரோட கனவை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என்னை பார்க்கணும்னு அவர் வந்திருக்காருன்னு தான் என் உள் மனசு சொல்லுது. என் மேல ஆசை இல்லாமையா இந்த போனை எனக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு? பத்மா, எப்படியோ ஜானகி பூஜையை நல்லபடியா முடிக்க போறா. எந்த பிரச்சனையும் இல்லாம அணையா விளக்கு எரிஞ்சது பெரிய விஷயம்தாம்மா. அந்த அளவுக்கு ஜானகி வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கா. என்ன வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை ஆரம்பிச்சாலோ அந்த வேண்டுதல் நல்லபடியா நடக்கும். என்ன சித்தி, எதுக்காக இப்ப இங்க எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க? அக்கா இன்னைக்கு விரதத்தை முடிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் வந்து நின்னு பாக்கணும், அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அத பாக்குறதுல என்ன லாபம்? பூஜையை முடிக்கிறப்போ அவங்களுக்கு இருக்கிற அருள் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உன் கல்யாணத்துக்கும் அந்த அருள் தேவைப்படும் தானே? ஆமா ஆமா. எல்லாரும் விளக்க கும்பிட்டுக்கோங்க. இன்னியோட விரதம் முடியுது. விளக்க அணைக்க போறேன். உங்க மனசுல ஏதாவது கோரிக்கை இருந்தா அத மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. விரதம் முடிகிற வரைக்கும் விளக்கு அணையாம இருந்திருக்கு. அம்பாள் உன் கோரிக்கையை காது கொடுத்து கேட்டிருக்கா. அது நிச்சயமா நடக்கும். அம்மன் கேட்கணுங்கிறதுக்காக தான் அத்தை இந்த பூஜையே. கூடிய சீக்கிரமே ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஹலோ, ஆமாமா, நான் தான் பேசுறேங்க. ஆமாமா, எல்லாரும் இங்க சௌக்கியம் தான், சௌக்கியம் தான். ஓ அப்படியா? நல்லது நல்லது நல்லது. சரி சரி, நான் கொடுத்து அனுப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சரி. போன்ல யாருங்க? சாருவோட அப்பா தான் பேசுனாப்ல. அப்போ சாரு கிட்ட போனை கொடுக்காம நீங்களா பேசிட்டு வச்சிட்டீங்க? அவர் போன் பண்ணது என்கிட்ட பேசுறதுக்கு. என்ன விஷயமா போன் பண்ணாரு? நாளைக்கு பத்திரிக்கை எழுதுறதுக்கு நல்ல நாளா, அதனால பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தையும் கொடுத்து அனுப்ப சொன்னாரு. நாளைக்கு அவங்க வர்றப்போ பத்திரிக்கை எழுதிட்டு நேரா இங்க வந்து பத்திரிக்கை வாசிக்க போறாங்களா. அணையா விளக்கு சாதாரணமானது ஒன்றும் இல்லை. என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துடும். நாளைக்கு எல்லாரும் வருவாங்க. வர்றவங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணணும். அதை நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. ஏன் மச்சான், ஜாதகம் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை யார் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறது? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மாமா, என்ன மாயா? ஒரு நிமிஷம் வாங்கல. இதோ வர்றேன். என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒண்ணு என்னம்மா, 100 கூட கேளு, நான் சொல்றேன். இல்ல, பத்திரிக்கை பத்திரிக்கைன்னு பேசுறீங்களே, பத்திரிக்கைனா என்ன மாமா? பத்திரிக்கையா? அமெரிக்கால பிறந்து வளர்ந்த நீ அங்க பத்திரிக்கைன்னு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இரு, நான் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், சரியா? பத்திரிக்கைன்னா இங்கிலீஷ்ல மேகசின் அர்த்தம். அப்போ கல்யாண பத்திரிக்கைனா? கல்யாணத்துக்கு இங்கிலீஷ்ல வெட்டிங், பத்திரிக்கைன்னா மேகசின், வெட்டிங் மேகசின். ஐயோ மாமா, நான் கேட்டது நீங்க ஏதோ கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கேட்டேன். ஓ, யூ மீன் அதுவா?
அந்த பத்திரிக்கை அது அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தேதியில கல்யாணம்னு சொல்லி சொந்த பந்தத்தை அழைப்பாங்களே அது அதுக்கு பேர் கூட இன்விடேஷன் மாமா. அது இன்விடேஷன் கூட இல்லம்மா. அது அதோட பேரு பத்மா மணிவண்ணன் தம்பதியரின் புதல்வன் சீனு என்கிற சீனிவாசனுக்கும் அமெரிக்காவை சேர்ந்த கிஷோர் நினைவில் வாழும் சந்தியா தம்பதியரின் ஒரே புதல்வி செல்வி மாயாவிற்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது.